லெக்சர் 2 ஆரம்பிக்க போகிறோம் மோல் கான்செப்ட் சாப்டரில். ஸோ இந்த லெக்சரில் வந்து நம்ம அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாசஸ் பற்றியும் மோல் கான்செப்ட் பற்றியும் மோலார் மாசஸ் அந்த கான்செப்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாமிக் மாஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டமோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, அது ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனால அதோட மாஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். அப்போ வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆட்டமோட மாஸ் கரெக்டாக மெஷர் பண்ணலாம். ஆனால் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களால ஒரு மாஸோட ஆட்டம்னு தனியாக மெஷர் பண்ண முடியாதனால ஒரு ஆட்டமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது எவ்வளோ மாஸ் அப்படின்னு வந்து மெஷரில் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அன் அதர் ஆட்டம். ஒரு ஆட்டமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு இவ்வளோ மாசம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுலேருந்து இந்த மாஸோட இந்த ஆட்டமோட மாஸ் எவ்வளோ அந்த மாதிரி தான் ரிலேட்டிவாக அவங்க மெஷர் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஹைட்ரஜனை வந்து மாஸ் வந்து 1 அப்படின்னு செட் பண்ணிட்டு மிச்சம் எல்லா எலமெண்ட்ஸும் ரிலேட்டிவ் டு ஹைட்ரஜன் மெஷர் பண்ணாங்க. பட் அப்புறம் 1961 தான் கார்பன் 12 வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு. ஸோ அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா C12 அதை வந்து மாஸ் ஆஃப் 12 யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா எலமெண்ட்டையும் வந்து அதை ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸை வந்து AMU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 AMU இஸ் 1/12 த மாஸ் ஆஃப் அ C12 ஆட்டம். ஏன்னா வந்து ஒரு C12 ஆட்டம் வந்து ஒரு C12 ஆட்டம் வந்து ஒரு C12 ஆட்டம் 12 AMUஸ்ல. அப்போ ஒரு AMU வந்து 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த C12 ஆட்டம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த 1 AMU கேல்குலேட் பண்ணால் இந்த வேல்யூ தான் வரும். 1.66 into 1.66056 into 10 to the power minus 24 grams. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஹைட்ரஜனோட ஆட்டம் வந்து இந்த வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை நான் AMUவில் அதாச்சும் ரிலேட்டிவ் டு கார்பன் நான் இது பண்ணணுன்னா நான் இதை வந்து இதால் டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணால் எனக்கு 1.008 AMU வருது. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஸோ கார்பன் வந்து 12 AMU அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து 1.008 AMU. ஸோ நம்ம வந்து யூசேஜில் வந்து இது அப்ராக்சிமேட்டாக 1 AMU. ஸோ ஹைட்ரஜன் வந்து அப்ராக்சிமேட்டாக 1 AMU அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு இதே மாதிரி மெஷர் பண்ணால் 15.995 வரும். ஸோ இதையும் நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணால் 16 AMU அப்படின்னு வரும். பட் அக்யூரேட்டாக பார்த்தா இதுதான் அந்த வேல்யூ. அண்ட் இப்போ வந்து நம்ம AMUன்னு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் U அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா யூனிஃபைட் மாஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஆட்டமே வந்து ஐசோடோப்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டாக ஐசோடோப்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து சேமாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே எலமெண்ட் தான். இப்போ நீங்கள் கார்பனே எடுத்துக்கிட்டிங்கன்னா C12 இருக்குது, C13 இருக்குது, C14 இருக்குது. இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இது எல்லாத்துலேயுமே 6 ப்ரோட்டான் இருக்கும். ஆனால் C12 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான். கார்பன் 13 பார்த்தீங்கன்னா 6 ப்ரோட்டான் 7 நியூட்ரான்ஸ். கார்பன் 14 பார்த்தீங்கன்னா 6 ப்ரோட்டான் 8 நியூட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இதில் வந்து நியூட்ரானுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் மாஸ் இருக்குது. ஸோ அப்போ நியூட்ரானோட ஏற அந்த ஜென்ரலாக இந்த ஆட்டமோட மாஸும் லைட்டாக மாறும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் வந்து ஜென்ரலாக கார்பனோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நான் C12ஓட மாஸ் யூஸ் பண்ணுறதா, 13ஓட மாஸ் யூஸ் பண்ணுறதா, 14ஓட மாஸ் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ எப்போலாம் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஐசோடோப்ஸ் இருக்கோ நம்ம அதோட ஆவரேஜாக கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் வந்து ஜஸ்ட்டு நார்மலாக ஆட் பண்ணி டிவைட் பண்ணாமல் நம்ம அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் அதாச்சும் பர்சன்டேஜ் ஆஃப் அக்கரன்ஸ். நேச்சரில் கார்பன் எவ்வளோ கார்பன் வந்து C12 ஐசோடோப்பில் இருக்குது, எவ்வளோ கார்பன் வந்து C13 ஐசோடோப்பில் இருக்குது, எவ்வளோ கார்பன் வந்து C14 ஐசோடோப்பில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இப்போ C14 பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ C14 ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதோட மாஸ் வந்து
கார்பனுக்கு இந்த மாதம்னு சொல்கிறது தப்பு தானே, பிகாஸ் அது வந்து ரொம்ப கம்மியாக எப்போயாச்சும் ஒரு இடத்துல தான் வந்து நம்ம C14 கண்டுபிடிக்கலாம். ஆனால் C12 தான் இருக்கிறதுலே abundant. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸில் ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ரிலேட்டிவ் abundance. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பாருங்களேன், ஒரு நிமிஷம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா C12 வந்து இங்கே ஐசோடோப் இருக்குது, இங்கே ரிலேட்டிவ் abundance இருக்குது, அண்ட் அந்த ஐசோடோப்போட அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் இந்த காலம். ஓகேவா, இந்த ஐசோடோப் இருக்குது, ஐசோடோப்போட ரிலேட்டிவ் abundance அண்ட் இந்த ஐசோடோப்போட மாஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காலம். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா C12 தான் இருக்கிறதுலே அதிகமாக 98.9%. ஸோ நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கார்பனில் 98.89% வந்து C12 கார்பன் தான். ஓகேவா, அதோட AMU வந்து 12, அது நமக்கு ஏற்கனவே தெரியும். 1.108% வந்து 13C, அதோட மாஸ் வந்து 13.00335. அண்ட் ஜஸ்ட் 2 × 10 to the power 2 × 10 to the power -10% அளவுக்கு தான் இந்த 14C இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் ஐசோடோப் A into its natural abundance ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் B into that natural abundance. ஸோ எத்தனை ஐசோடோப் இருக்கோ அத்தனை இதுக்கு நம்ம இதை பண்ணி கடைசியில் டிவைட் பை 100. இதுதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12Cயோட abundance அதோட மாஸ் அதை மல்டிப்ளை பண்ணியாச்சு, ப்ளஸ் 13Cயோட abundance அதோட மாஸ் அதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணியாச்சு, ப்ளஸ் 14Cயோட மாஸ் அதோட abundance இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 100 பண்ணால் 12.011 இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணி 12U அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக கேல்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக பார்த்தா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12.011. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சம் போடலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள், ஆவரேஜ் மோலார் மாஸ் ஆஃப் chlorine is 35.5 gram per mole. ஸோ ரேஷியோ ஆஃப் 35 chlorine to 37 chlorine. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, குளோரின் வந்து 2 ஐசோடோப்பில் அக்கர் ஆகும். ஒன்று வந்து 35 chlorine, இன்னொன்று வந்து 37 chlorine. ஸோ இந்த ரேஷியோ வந்து நம்ம சும்மா இப்போதைக்கு நம்ம இந்த ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நான் x:1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த x:1 வந்து நான் இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபார்முலாவில் போட்டு பார்க்கலாம். ஆவரேஜ் மோலார் மாஸோட ஃபார்முலா வந்து ஆவரேஜ் அட்டாமிக், அதான் இங்கே பார்த்தோம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோன்னா இதோட abundance ஃபஸ்ட்டு, ஸோ x into 35 chlorine மாஸ் வந்து 35. அப்புறம் இதோட abundance வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 1 into 37 கரெக்டாக டிவைடட் பை டோட்டல் இது கரெக்டாக, அதாச்சும் வந்து x+1. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜாக யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து டிவைட் பை 100 பண்ணுறோம். பட் இதே வந்து நம்ம ரேஷியோவில் எடுத்தோம்னா நம்ம வந்து இங்கே கீழே வந்து டோட்டல், அதோட டோட்டல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து x+1 எடுக்கிறோம். ஸோ இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தான் 35.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 35x + 37 is equal to 35.5 into x+1. இது ஜஸ்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன் தானே. 35x + 37 is equal to 30. இதை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 35.5x + 35.5. இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை, இதை வந்து இந்த எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x = 3 அப்படின்னு வரும். அப்போ இங்கே abundance வந்து 3:1. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இங்கே நான் ஏன் இங்கே வந்து x+1ன்னு புரியுது, இப்போ புரியுதா? ஸோ இப்போ வந்து 100 குளோரின் ஆட்டம்ஸ் நான் ஜஸ்ட்டு சாம்பிள் எடுக்கிறேன். 100 குளோரின் ஆட்டம்ஸ், அதில் வந்து 3:1னா என்ன, 75 குளோரின் ஆட்டம்ஸ் வந்து 35Cl இருக்கும். 75 ஆட்டம்ஸ் அண்ட் 25 ஆட்டம்ஸ் வந்து
37 குளோரினாக இருக்கும். ஸோ இங்கே நான் இங்கே பேசிக்காக X+1 நான் இங்கே 100ன்னு கொடுத்துருக்கிறதும் இங்கே X+1 போடுறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஜஸ்ட் அங்கே வந்து பர்சன்டேஜில் பண்ணுறனால டோட்டல் பர்சன்டேஜ் வந்து எல்லா பர்சன்டேஜையும் ஆட் பண்ணால் 100 வரும். இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா ப்ரொபோர்ஷன்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட டினாமினேட்டராக இங்கே வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3:1. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மாலிகுலர் மாஸ். ஸோ நம்ம அட்டாமிக் மாஸ் பார்த்துட்டோம். அப்போ மாலிகுலர் மாஸ் என்னவா இருக்கும்? ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிட்டு அந்த மாலிக்யூலில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸை சம் பண்ணால் அதான் மாலிகுலர் மாஸ். ஸோ நம்ம இப்போ வந்து CH4 இருக்குது. CH4ல் எனக்கு ஒரு கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நான் ஒரு கார்பனோட மாஸையும் 4 ஹைட்ரஜனோட மாஸையும் ஆட் பண்ணால் ஒரு CH4ஓட மாஸ் வந்துருமா? அதுதான் வந்து CH4ஓட மாலிகுலர் மாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், அதான் இங்கே பண்ணியிருக்கேன். கார்பனோட மாஸ் 12.011. இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 1 into this. அதுதான் ஹைட்ரஜனோட மாஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தா இந்த 1.008ன்னு. ஆனால் எனக்கு இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 4 into 1.008. இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு இது வருதுல்ல, இதுதான் வந்து CH4ஓட மாலிகுலர் மாஸ். இப்போ அதே மாதிரி நம்ம H2Oக்கு பண்ணால் H2Oவில் எனக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 into atomic mass of hydrogen. Hydrogen atomic mass என்ன? 1.008 plus 1 into atomic mass of oxygen. அது வந்து 16.00 நம்ம ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அதை அப்படியே 16னே வச்சுக்கலாம். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 18.02 அப்படின்னு வரும் கிட்டத்தட்ட. ஸோ இதுதான் வந்து 18.02 தான் H2Oவோட மாலிகுலர் மாஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது 18 அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவோம் ரவுண்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து குளுக்கோஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? குளுக்கோஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணும்? 6 into atomic mass of carbon. So atomic mass of carbon plus 12 into, ஏன்னா இங்கே 12 ஹைட்ரஜன் இருக்குது, 12 into atomic mass of hydrogen plus 6 into atomic mass of oxygen. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ சில சப்ஸ்டன்சஸில் உங்களுக்கு தனித்தனி மாலிக்யூலாக இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து NaCl எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. NaCl எப்படி தெரியுமா இருக்கும்? ஜஸ்ட்டு வந்து ஒரு NaCl ஆட்டம் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து தான் இருக்குமே வெளிய NaCl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக்யூல் இப்படி இருக்காது. அதாச்சும் இது Na, இது Cl, இது ரெண்டுக்கும் நடுவில் பாண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாலிக்யூலாக நம்ம வந்து பார்க்க மாட்டோம். எப்பயுமே இந்த மாதிரி லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் தான் NaCl இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த டைரெக்டாக எத்தனை ஆட்டம்ஸ் அண்ட் அதோட மாஸில் மல்டிப்ளை பண்ணுறோம்ல. ஸோ இங்கே வந்து multiplying the atomic mass with the number of its atoms. So 4 ஹைட்ரஜன் இருந்தால் 4 into ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் பண்ணுறோம்ல, அது வந்து இங்கே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இந்த லாட்டிஸ்குள்ளே எத்தனை NaS இருக்குது, எத்தனை Cl இருக்குது அப்படிங்கிறது அது வந்து மேட்ச் ஆகாது. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா NaCl அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் கொடுக்குறோம்ல. ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 1 Na 1 Cl அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இதை அசியூம் பண்ணி அப்போ வந்து 1 into 23 plus 1 into 35.5 58.5 தான் NaClோட ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக NaClனா அப்படி ஒரு NaCl மாலிக்யூல் கிடையாது. அதனால தான் நம்ம இதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்? ஃபார்முலா மாஸ். அந்த கெமிக்கல் ஃபார்முலாலேருந்து நம்ம மாஸை இப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் நம்ம மேஜர் கான்செப்டுக்கு வரோம், மோல் கான்செப்ட். ஸோ நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோல் கான்செப்ட் தேவை, ஏன் மோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வேறு சொல்கிறேன், ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் வெரி ஸ்மால். அதை வந்து நம்ம அதோட மாஸ் மெஷர் பண்ணுறது கஷ்டம், அது எத்தனை இருக்குன்னு மெஷர் பண்ணுறது கஷ்டம். லைக் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு மில்லியன்ஸ் கணக்கில் வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இத்தனை ஆட்டம் இருக்குன்னு தனித்தனியாக கவுண்ட் பண்ணால் ரொம்ப பெரிய பெரிய நம்பர் வரும். அப்போ இத்தனை ஆட்டம் சேர்ந்தா ஒரு குரூப் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12க்கு டசன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து 144 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் வந்து 144 ஆப்ஜெக்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 12 டசன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நீங்கள் வந்து இப்போ 144 வந்து 12க்கே ஈஸியாக இருக்குன்னா, இது வந்து ஆட்டம்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பில்லியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நம்பரை குரூப் பண்ணி இது வந்து ஒரு குரூப். இந்த மாதிரி எனக்கு எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னு நான் ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து மோல் கான்செப்டே யூஸ் பண்ணுறேன். இங்கே நம்ம மோல் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, amount of substance that contains as many particles as there are atoms in 12 grams of C12 isotope. ஸோ நம்ம போனதுலேயே பார்த்தோம் C12 தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸுக்குலாம். ஸோ இங்கேயும் நம்ம அதான் பண்ணுறோம், 12 கிராம் ஆஃப் C12 ஐசோடோப். ஸோ C12 கார்பன் அந்த ஐசோடோப்பில் 12 கிராம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த 12 கிராம் ஆஃப் C12ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ, இந்த C12ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை தான் நான் வந்து 1 மோல் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த 1 மோல் வந்து நான் ஏன் இங்கே பார்ட்டிகல்ஸ், ஒரு நிமிஷம், இங்கே நான் ஏன் பார்ட்டிகல்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இது வந்து இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸில் வந்து ஒரு நம்பர் தானே இது. ஸோ அந்த நம்பர் தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலி இங்கே NAன்னு இருக்குல்ல, அவகாட்ரோஸ் நம்பர் 6.022 × 10⁻23. ஸோ 23 6.6022க்கு அப்புறம் 19 ஜீரோஸ் போட்டால் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு ஆட்டம்ஸ் வந்து ஜஸ்ட் 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பனில் இருக்குது. ஸோ நான் ஏன் இங்கே பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருந்தாலும் நான் அதை 1 மோல் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்வேன். புரியுதா? ஸோ இது வந்து ஆட்டம்ஸாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, அது வந்து அயானாக இருக்கலாம், மாலிக்யூலாக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இது பேசிக்காக இந்த நம்பர் தான் எனக்கு முக்கியம். இத்தனை பார்ட்டிகல்ஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி 1 மோல் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ ஒவ்வொரு வாட்டி நான் இவ்வளோ பெரிய நம்பரை கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக 1 மோல், எனக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த பெரிய நம்பர் வச்சு கேல்குலேஷன் பண்ணுறதை விட இங்கே நான் 1 மோல் அப்படின்னு ஒரு ஈஸியாக 1ங்கிறத வச்சு நான் குரூப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தான் நம்ம மோல் கான்செப்டே யூஸ் பண்ணுறோம். ஓகே, 1 மோல். ஸோ இந்த இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்போ ஒன்றா இருந்தாலுமே அதை குரூப் பண்ணி நான் 1 மோல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், அது வந்து மாலிகுலாக இருக்கலாம், அயானாக இருக்கலாம், ஆட்டம்ஸாக இருக்கலாம். பட் 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்கும்? NA, அவகாட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டம் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னா அதில் வந்து 6.022 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். அதே நான் 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ்ன்னு சொன்னேன்னா 6.022 × 10⁻23 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ புரியுதா டிஃப்ரென்ஸு? இதில் வந்து ஆட்டம்ஸ், நான் 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ்னால் இந்த H2O இருக்குல்ல, இந்த H2O மாலிக்யூலே இத்தனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 மோல் வாட்டர் மாலிக்யூலில் ஹவு மெனி H ஆட்டம்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது, ஒரு மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 2 × 6.022 × 10⁻23 H ஆட்டம்ஸ் இருக்குது. அதாவது 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ புரியுதா டிஃப்ரென்ஸ் என்னென்னு? ஸோ மாலிக்யூல் இத்தனை இருக்குது, 6.022 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் ஆஃப் H2O இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாலிக்யூல்லையும் 2 H ஆட்டம் இருக்கிறனால நான் ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணணுன்னா எனக்கு அப்போ 2 மோல்ஸ் வரும்.
ஸோ அந்த ரிலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே 1 மோல் ஆஃப் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம 6.022 × 10⁻23 ஆட்டம்ஸ் போட்டோம். இங்கே வந்து 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ்னு இருக்கிறனால நம்ம இந்த கேல்குலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா கிராம் அட்டாமிக் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ். பேசிக்காக இது என்னென்னா the mass of 1 mole of atoms of the element is gram atomic mass. ஸோ ஒரு கார்பன் வந்து நம்ம என்ன பார்த்தோம், 12 யூனிட்ஸ் பார்த்தோமா. நான் இங்கே என்ன இது வந்து ஒரு சி ஆட்டம், கரெக்டாக தெளிவாக இருக்கிறேன். ஒரு சி ஆட்டம், ஒரு C12 ஆட்டம்னே ஆச்சு. ஒரு C12 ஆட்டம் வந்து 12 யூனிட்ஸ் மாஸ். அந்த யூனிட்ஸ் வந்து ஒரு சின்ன நம்பர். நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா 6.022 × 10⁻23 C12 ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்தா இங்கே எனக்கு எவ்வளோ மாஸ் வருமோ அதுதான் என்னோட கிராம் அட்டாமிக் மாஸ். இந்த கேஸில் எனக்கு 12 கிராம்ஸ். ஸோ பேசிக்காக 1 மோல் C12 ஆட்டம்ஸ். அதான் வந்து இப்போ ஒரு C12 ஆட்டம் 12 யூனிட்ஸ். அப்போ 1 மோல் அதாச்சும் 6.022 × 10⁻23 C12 ஆட்டம்ஸோட டோட்டல் வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 12 கிராம்ஸ் வருது. இதுதான் வந்து GAM ஆஃப் கார்பன். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் கிராம் மாலிகுலர் மாஸ். ஆனால் இங்கே வந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து H2O எடுத்துக்கோங்களேன். 1 H2O மாலிக்யூல், 1 H2O மாலிக்யூலோட மாஸ் வந்து 18 யூனிட்ஸ் பார்த்தோம். அப்போ 1 மோல் H2O மாலிக்யூல்ஸ் அதாவது என்னது 6 equal to 6.022 × 10⁻23 நம்பர் ஆஃப் H2O மாலிக்யூல்ஸ். இதோட வெயிட் இந்த டோட்டல் இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 கிராம் வரும். ஸோ அதுதான் வந்து GMM ஆஃப் H2O, கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார்முலா மாஸ் வச்சும் பண்ணலாம். சேம் திங் தான். நம்ம ஏன் ஃபார்முலா மாஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதுவும் மாலிகுலர் மாஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் நம்ம ஏன் ஃபார்முலா மாஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா இது வந்து தனித்தனி மாலிகுலாக நமக்கு இருக்காது. எப்பயுமே லாட்டிஸில் இல்லாட்டி குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த மாலிக்யூல் வச்சு நம்ம மாஸ் கண்டுபிடிச்சா கிராம் மாலிகுலர் மாஸ். ஆனால் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி மாஸ் கண்டுபிடிச்சா கிராம் ஃபார்முலா மாஸ். ஸோ இங்கே 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஆன்சரும் இதிலே இருக்குது. ஓகேவா? வந்து இதை மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எதுக்கு மோல் கான்செப்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எதுக்கு நமக்கு மோலே தேவை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் GMM GAM அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம். பட் என்னால் எவ்ரி டைம் சொல்ல முடியுமா தட் என்கிட்ட வந்து 6.022 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் என்கிட்ட இருக்குது. அப்போ இது வந்து 1 மோல் அப்படின்னு என்னால் எவ்ரி டைம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பரை, அதுவும் இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கிறத என்னால் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கிராம்ஸ், இத்தனை லிட்டர், இத்தனை கிராம்ஸ் அப்படி தானே சொல்லுவோம். என்கிட்ட இத்தனை லிட்டர் ஆஃப் தண்ணி இருக்குது, இத்தனை கிராம்ஸ் ஆஃப் CO2 இருக்குது, அந்த மாதிரி தானே பேசுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி கிராம் அண்ட் லிட்டரில் சொன்னால் கூட அதில் எத்தனை மோல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட 36 கிராம்ஸ் ஆஃப் H2O இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 36 கிராம்ஸ் ஆஃப் H2O இருக்குங்கிறப்ப அது எத்தனை மோல்ஸ்ன்னு எனக்கு தெரியணும்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். H2ஓட மாலிகுலர் மாஸ் வந்து 18 அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 18. ஸோ இது வந்து 2 மோல்ஸ். அதாவது ஒரு மோலோட வெயிட் வந்து 18 கிராம் இருக்குமா, அப்போ 2 மோலோட வெயிட் 36 கிராம் தானே. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து இந்த ஃபார்முலா பாருங்களேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் சேம் தான். பட் இங்கே நம்ம மாலிக்யூல்ஸாக யூஸ் பண்ணுறப்ப GMM யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ஆட்டம்ஸுக்கு யூஸ் பண்ணுறப்ப நம்ம GAM யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை இது ரெண்டுக்குமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து 23 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும் மோல்ஸ்,
மோல்ஸ் வந்து கிவன் மாஸ் வந்து 23 அண்ட் GAM ஆஃப் சோடியமும் 23 தான். அப்போ இஸ் ஈக்குவல் டு 1 மோல். இப்போ என்கிட்ட 1 மோல் ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ், ஸ்பெசிஃபிக்காக கேஸஸ். அப்படி எங்கள் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன் லிட்டர்ஸ் அட் எஸ்டிபி. எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கணும், ப்ரெஷர் இவ்வளோ இருக்கணும், அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம அதை வந்து எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு லா இருக்குது. அது என்னன்னா எனி கேஸ் அட் எஸ்டிபி, ஓகே, அதாச்சும் 1 mole ஆஃப் any gas at STP occupies 22.4 liters. அதாச்சும் ஒரு மோல் என்ன கேஸ் எடுத்தாலுமே எஸ்டிபியில் அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் 1 மோல் எடுத்தால் அதோட வால்யூம் எப்பயுமே 22.4 லிட்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட லிட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட 11.2 லிட்டர்ஸ் CO2 இருக்குது எஸ்டிபியில் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு நான் வந்து இந்த தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ வால்யூம் வந்து 11.2, ஒரு மோல் யூஸ்வலாக எவ்வளோ ஆக்கியூபை பண்ணும் 22.4. அப்போ என்கிட்ட இருக்கிறது 0.5 மோல்ஸ் ஆஃப் CO2. ஸோ இங்கே வந்து நான் இந்த தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபோர்த் ஃபார்முலா தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3.00011 molecules ஆஃப் O2 இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 3.011 into 10 to the power 23 molecules ஆஃப் O2 இருக்குன்னு சொன்னால் அப்போ இங்கே என்ன வரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை Avogadro's number. So 3.011 into 10 to the power 23 divided by 6.022 into 10 to the power 23. இங்கே வந்து 0.5 moles of oxygen. ஸோ இது நீங்கள் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறத விட கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து ஒரு மோலுக்கானதுன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் இங்கே இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறீங்கல்ல மாலிகுலர் மாஸ், அது என்ன பேசிக்காக GMM. அதாச்சும் ஒரு மோல் இந்த சப்ஸ்டன்ஸில் ஒரு மோல் எடுத்தால் என்ன மாசுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இருக்கிறத எவ்வளோ மாஸ் இருக்கோ அதை இதால் டிவைட் பண்ணால் எத்தனை மோல்னு தானே வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம GAM யூஸ் பண்ணுறோம். இங்கே வால்யூம், அதாச்சும் ஒரு மோல் வந்து எப்பயுமே எஸ்டிபியில் கேஸ் வந்து 22.4 லிட்டர்ஸ் வால்யூம் ஆக்கியூபை பண்ணோம். அந்த கான்செப்ட் வச்சு சேம் இது பண்ணுறோம். இங்கேயும் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதில் ஒரு மோல் எடுத்தால் அதில் எப்பயுமே அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸோ பார்ட்டிகல்ஸோ இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸோ இங்கே மேலே மாஸ் இருக்குது, அதாச்சும் டோட்டல் மாஸ், அண்ட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், அண்ட் இது வந்து நம்மளோட மோலார் மாஸ், இந்த GMM இல்லாட்டி GAM. ஓகேவா? ஸோ இந்த மாஸ் இஸ் ஈக்குவல் டு N into MR. மாஸ் இஸ் ஈக்குவல் டு N into MR. எத்தனை மோல்ஸ் இருக்குது அண்ட் ஒரு மோல் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரிஞ்சால் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் மாஸ் கிடைக்குமா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இங்கே அடுத்து வந்து N is equal to M/MR. ஸோ N வந்து மோல்ஸ். ஸோ என்கிட்ட டோட்டலாக இவ்வளோ மாஸ் இருக்குது, ஒரு மோல் வந்து இவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு எத்தனை மோல்ஸ்ன்னு தெரிஞ்சிடுமா? ஸோ அதுதான் செகண்ட் ஃபார்முலா. கடைசியாக பார்த்தீங்கன்னா MR is equal to M divided by M. இது எப்படின்னா என்கிட்ட இவ்வளோ மாஸ் இருக்குன்னு தெரியும், இவ்வளோ மாஸ் வந்து இவ்வளோ மோல்ஸ்னும் தெரியும். அப்போ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஒரு மோலோட மாஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அதுக்கு தான் இந்த தேர்ட் ஃபார்முலா. இது தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கூட இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ஃபாலோவிங் சாம்பிள்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இஸ் லார்ஜஸ்ட். இங்கே என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்ம இங்கே கிராமில் இருக்கிறத நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு லார்ஜஸ்ட்டுன்னு கேட்டால் நீங்கள் பார்ப்பீங்க 127 தான் பெருசாக இருக்குது அப்படின்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்குறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்ம ஆப்ஷன் பை ஆப்ஷன் போகலாம். 4.0 grams ஆஃப் ஹைட்ரஜன், இதோட மோல்ஸுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ கிவன் மாஸ் வந்து 4, ஹைட்ரஜனோட
H2ல. ஸோ இது சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து நம்ம இதெல்லாமே வந்து ஆட்டம்ஸ், சாரி. ஸோ அதனால் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், GAM யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 4 grams ஆஃப் ஹைட்ரஜன்னா 4H. ஓகே, ஸோ அப்போ 4, அதுக்கப்புறம் வந்து அதோட GAM என்ன வரும், 1. அப்போ இது வந்து 4 moles. அடுத்து B சப்டிவிஷனில் 71 grams ஆஃப் குளோரின் அப்படிங்கிறாங்க. ஸோ 71 அண்ட் GAM ஆஃப் குளோரின் வந்து 35.5. அப்போ இது 2 moles. அடுத்து C பார்த்தீங்கன்னா 127 grams ஆஃப் அயோடின். ஸோ இது வந்து 127 டிவைடட் பை GAM ஆஃப் அயோடினும் வந்து 127 தான். ஓகேவா? ஸோ இது வந்து 1 mole. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 48 grams ஆஃப் மெக்னீசியம். ஸோ 48 grams ஆஃப் மெக்னீசியமோட மாஸ் என்ன வரும், அதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 48 டிவைடட் பை மெக்னீசியமோட மாஸ் வந்து 24. ஸோ அது வந்து 2 moles. ஸோ இப்போ பாருங்கள், 4 molesல என்கிட்ட வந்து 4 into 6.022 into 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த 127 grams எடுத்தால் கூட என்கிட்ட 1 into 6.022 into 10 to the power 23 அயோடின் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ புரியுதா நமக்கு ஏன் வந்து ஆட்டம்ஸுக்கு நம்ம இதை மாற்றுறோன்னு? இங்கே பார்க்க வந்து 4 grams சின்னதாக தெரியலாம், பட் நீங்கள் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இதில் தான் இருக்கிறதுலே அதிகமான நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஹைட்ரஜன், 4 grams ஆஃப் ஹைட்ரஜன், அதாச்சும் 8. இப்போ அடுத்து பார்ப்போம், the ratio of masses of oxygen and nitrogen in a particular gaseous mixture is 1:4. So the ratio of number of their molecule is. ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சிஜன் இஸ் டு நைட்ரஜனோட மாஸ் ரேஷியோ வந்து 1:4. கரெக்டாக? ஸோ மாஸ் ரேஷியோ வந்து 1:4. நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு 100 gram ஆஃப் த மிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ அசியூம் 100 grams ஆஃப் மிக்சர். இப்போ இந்த 100 grams ஆஃப் மிக்சரில் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜனுக்கு வந்து 1 பார்ட்டு, நைட்ரஜனுக்கு 4 பார்ட்டு. கரெக்டாக? அப்போனா என்ன அர்த்தம், 20 grams வந்து ஆக்சிஜன் இருக்குது அண்ட் 80 grams வந்து நைட்ரஜன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் தேர் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த 20 grams ஆக்சிஜனில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், 80 gram நைட்ரஜனில் எத்தனை மாலிக்யூல்ஸ், O2 N2 மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ 20 grams ஆஃப் ஆக்சிஜனில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை மோல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ எத்தனை மோல்ஸ்னால் என்ன வரும், 20 டிவைடட் பை O2ஓட மாலிகுலர் மாஸ், அதாச்சும் 32. கரெக்டாக? அப்புறம் N2க்கு பார்த்தீங்கன்னா 80 டிவைடட் பை N2ஓட மாலிகுலர் மாஸ் வந்து 28. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது வந்து O2ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ், இது வந்து N2ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஜஸ்ட் இன்டூ அவகாட்ரோஸ் நம்பர் தானே, இன்டூ NA. ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ 20 டிவைட் பை 32 இன்டூ NAன்னு வரும் ஆஃப் O2. அண்ட் அதே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் N2 பார்த்தீங்கன்னா 80 டிவைட் பை 28 இன்டூ NA. ஸோ அவங்க ரேஷியோ கேட்குறனால இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த NA கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது வந்து 1 ஆயிரும், இது வந்து 4. அப்புறம் என்ன ஆகும், ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 28 பை 32 இன்ட்டு 4ன்னு இருக்கும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 4, இது வந்து 7. ஸோ வந்து 7 பை 32. ஸோ இதை ரேஷியோ எதுனா 7:32. ஸோ அதுதான் நமக்கு இங்கே எந்த ஆப்ஷன், 4th ஆப்ஷன். ஸோ சிமிலர் கான்செப்ட் தான் இந்த கொஷின். இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. ஸோ அடுத்த லெக்சரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.